திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 14ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ
எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear,
I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன்.
எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் வகுப்பு ஆல்ஃபா மெடிடேஷன். இது நம்முடைய ஆழ்மனதோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு எளிய பயிற்சி. அமெரிக்காவை சார்ந்த டாக்டர் ஜோஸ் சில்வா என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியின் மூலம் நாம் எளிதில் ஆல்ஃபா நிலையை அடைந்துவிட முடியும். ஆல்ஃபா நிலை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிலை. நம்முடைய மனம் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா என்று பல்வேறு நிலைகளில் செயல்பட்டாலும் இந்த ஆல்ஃபா நிலை என்பது ஆழ் மனதிற்கான ஒரு கேட்வே. எனவே இதில் கூறப்பட்டுள்ளபடி நீங்கள் இந்த தியான பயிற்சியை மேற்கொள்ளலாம். அன்றாடம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நாம் ஆல்ஃபா மெடிடேஷன் செய்ய இருக்கிறோம். உங்களுக்கு சௌகரியமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். தலை, கழுத்து, முதுகெலும்பு நேராக இருக்கவும். கைகளில் குபேர முத்திரை வைத்துக் கொள்ளவும். விழிகளை மேல் நோக்கி பார்த்தபடி மூடிக்கொள்ளவும். விழிகள் மேல் நோக்கி பார்த்தபடி இமைகள் மூடி. உடல் தளர்வாக இருக்கட்டும். அதே சமயத்தில் ஆசனத்தில் உறுதியாக இருக்கிறது. இப்பொழுது சுவாசத்தின் மீது உங்களுடைய கவனத்தை வைக்கிறீர்கள். இயல்பாக வந்து போய்கொண்டிருக்கின்ற அந்த சுவாசத்தை கவனிக்கிறீர்கள். மூச்சை கட்டுப்படுத்துவதில்லை. மூச்சை வெளியே விடும் பொழுது சற்று அதிக காற்றை வெளியே தள்ளுகிறீர்கள். மூச்சை உள்ளே எடுக்கும் பொழுது சற்று அதிக காற்றை 10% எடுக்கிறீர்கள். இதன் மூலமாக அந்த இயல்பான சுவாசத்தின் அலைவு மாறாமல் ஆழ்ந்த சுவாசமாக மாற்றிக்கொள்கிறீர்கள். ஆழ்ந்த சுவாசம், சீரான சுவாசம், நிதானமான சுவாசம். இந்த ஆழ்ந்த சுவாசம் இப்பொழுது உங்களுடைய சீரான சுவாசமாக மாறிவிட்டது. சுவாசத்தின் மீதான நம்முடைய ஆதிக்கத்தை விலக்கிக் கொள்கிறோம். புருவ மத்தியில் நம்முடைய கவனத்தை வைக்கிறோம். இந்த கொட்டு வைக்கக்கூடிய இடம், மூக்கு புருவங்கள் சந்திக்கக்கூடிய ஆக்ஞா சக்ரா என்று சொல்லப்படுகின்ற இடத்தில்
நம்முடைய கவனம் இருக்கிறது. அந்த இடத்தில் நான் சொல்கின்ற எண்களை கவனிக்க ஆரம்பிக்கிறேன். நம்பர் 60, 59, 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50. இந்த எண்களை ஒரே பேட்டர்னில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். தேதி கேலண்டரில் இருக்க மாதிரியோ அல்லது ஒரு டிஜிட்டல் நம்பராகவோ அல்லது போர்டில் எழுதுகிற மாதிரியோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஒரே பேட்டர்னில் நீங்கள் அந்த நம்பரை பார்த்துக்கலாம். 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40. நான் சொல்கின்ற இந்த எண்களை தவிர வேறு எந்த எண்களையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. வெறுமனே நான் கூறுகின்ற எண்களை மட்டும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30. கடந்த காலம் பற்றிய மதிப்பீடுகள், எதிர்காலம் பற்றிய திட்டமிடல்கள் எதுவுமின்றி வெறுமனே நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். இந்த எண்களை கவனிப்பது மட்டுமே உங்களுடைய மனதிற்கு உள்ள ஒரே வேலை. 29, 28, 27, 26, 25,
24, 23, 22, 21, 20. எண்ணங்கள் எதுவுமின்றி வெறும் எண்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே மனம் மிகவும் ஒரு அமைதியான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10. மேலும் மேலும் ஒரு ஆழமான அமைதியான நிலையை நோக்கி நம்முடைய மனம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. 9, 8, 7, 6, 5, 4, 3, இந்த எண்களை கவனிப்பது கூட சுமையாக இருக்கிறது. 2, அதை கூட விட்டுவிட மனம் விரும்புகிறது. 1, stop. Stop. Just you are being there. வெறுமனே இருக்கிறீர்கள். இருக்கிறேன் என்ற உணர்வுடன் இருக்கிறீர்கள். Pure consciousness. நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மாத்திரமாக இருக்கிறோம். எண்ணங்கள் ஏதுமற்ற காரணத்தால்
மனம் முழுவதும் லேசாக உடல் இருக்கிறது என்ற உணர்வே இல்லாத ஒரு நிலை. காற்றிலே பறப்பது போல, நீரிலே மிதப்பது போல மிக மிக லேசான ஒரு நிலை, லகுவான நிலை. இந்த நிலையில் நீடித்திருக்க மனம் விரும்புகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Now you are in alpha stage. எப்பொழுதெல்லாம் 60 1 வரை கவுண்ட் டவுன் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் இந்த ஆல்பா நிலைக்கு சென்றுவிடும். எப்பொழுதெல்லாம் 60 1 வரை கவுண்ட் டவுன் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆல்பா நிலையில் இருப்பீர்கள். இந்த நிலையில் இருந்தபடி உங்களுடைய இலக்குகளை அடைந்துவிட்ட நாளை காட்சிப்படுத்துகிறீர்கள். விஷுவலைசேஷன் எதை பற்றி என்றால், இப்பொழுது நீங்கள் வைத்துள்ள இலக்குகளை நீங்கள் அடைந்த நாள், அந்த இலக்குகளை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அந்த நாளை நீங்கள் காட்சிப்படுத்துகிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய மனம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, நீங்கள் விரும்பியது உங்களுடைய கைகளில் இப்பொழுது இருக்கிறது என்ற நிலையில் உங்களுடைய மனம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, உங்களை சுற்றியுள்ள சூழல் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் இலக்கை அடையும் பொழுது மற்றவர்கள் அதற்கு எவ்வாறு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். சூழலில் உள்ள சப்தங்கள், சூழலில் உள்ள வாசனைகள், சூழலில் உள்ள உணர்வுகள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது உணர்கிறீர்கள், காட்சிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய புலன்கள் அனைத்தையும் இந்த காட்சிப்படுத்துதலுக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறீர்கள். தொடு உணர்வு, ஸ்மெல்லிங் சென்ஸ், சப்தம், காட்சி, சுவை என அனைத்து புலன்களையும் உபயோகப்படுத்தினால் உங்களுடைய காட்சிப்படுத்துதல் முழுமையானதாக இருக்கும். எஸ், நீங்கள் விரும்பியது இப்பொழுது உங்களுடைய கைகளில் இருக்கிறது, உங்களிடத்தே இருக்கிறது. அந்த நாளை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
மனம் முழுவதும் ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. மிகவும் உற்சாகமாக இருக்கிறீர்கள். ஆனந்தத்தின் எல்லை. அது உங்களுடைய முகத்தில் வெளிப்படுகிறது. இப்பொழுது நாம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப இருக்கிறோம். நான் 1 to 5 சொல்லுவேன். படிப்படியாக நாம் புற உலகிற்கு வர இருக்கிறோம். 1. Feel your surrounding. 2. Feel your breathing. 3. Feel your body. 4. Take control of your body. 5. கை மற்றும் கால் விரல்களை சிறிது லேசாக அசைத்து கைகளை நன்றாக தேய்த்து தலை உடல் முழுவதும் தடவிக்கொள்கிறீர்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நாம் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் சரியாக நடந்து முடிந்ததாக எண்ணி அதற்கு நன்றி கூறப்போகிறோம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் சந்தோஷமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான கிராட்டிடியூடு. நம்ம எந்திரிச்ச உடனேயேவும் நம்ம யோசிப்போம், இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இருக்குது, இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த வேலையெல்லாம் நீங்கள் மனசில் யோசிக்கும் போதேவும் அது நல்லபடியாக நடந்தது, அதற்கு நன்றி அப்படிங்கிறத தெரிவிச்சிருங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்திட்டம் முதலையே சொல்லிடுறோம், அந்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படிங்கிறத முதலையே அதுக்கு சொல்கிறதுனால அது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதை தான் கொடுத்து ஆகணும். அதுதான் ஈர்ப்பு விதி இல்லைங்களா? இதை நம்ம ஆல்ரெடி 13 நாளாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எப்படின்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜால கல்லை உபயோகப்படுத்தி அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை யோசித்து அதுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம டெய்லியும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் அன்னைக்கு நடந்திருந்தா கூட அதை நம்ம யோசிக்க மாட்டோம். பிடிச்ச விஷயம்னு சொன்னதுனால அதை நம்ம யோசித்து அதை நம்ம மனசில் ஏற்றிருப்போம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும். நிம்மதியாக தூங்கியிருப்போம். அது பாசிட்டிவான விஷயம். அது நம்ம பாசிட்டிவ் தாட்டை அதிகப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு நல்லபடியான பொழுது அமையணும், உற்சாகமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் தூங்கியிருக்கிறோம். மறுநாள் காலையிலையும் நல்லபடியாக தான் அமையும். எந்திரிச்சோடனே முதல் 10 நபர்களுக்கு நம்ம கிராட்டிடியூடு சொல்லி அந்த நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அன்னைக்கு பொழுது ஃபுல்லாமே நல்லபடியாக தான் நடந்துட்டு இருந்திருக்கு. இது எல்லாமே நம்மளோட ஈர்ப்பு விதையை உபயோகப்படுத்தி நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம போட்ட விதை தாங்க அதெல்லாம். அதனால நம்ம இன்னமே நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியேவும் இந்த வேலை எனக்கு நல்லபடியாக நடந்தது, நன்றி அப்படிங்கிற நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது மூலமாக அந்த வேலை நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் சரிதான், பிடிக்காட்டிலும் சரிதான், ஆனால் நம்ம செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தோம் அப்படின்னா அந்த வேலையும் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த கிராட்டிடியூட் நம்ம பண்ணுறது மூலமாக எல்லாமே நல்லபடியாகவும் நடக்கும், சுமூகமாகவும் முடியும், திருப்திகரமாகவும் முடியும். நம்மளோட இந்த சின்ன முயற்சினால் நம்மளுக்கு மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான மகிழ்ச்சி.
இல்லைங்களா? இதை நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணுவோம். அது தவிர இன்னைக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது தவிர இன்னைக்கு எனக்கு கிடைக்க இருக்கும் மிகச்சிறந்த செய்திக்கு நன்றி அப்படின்னு முதலையே நம்ம ஒரு மெசேஜை இந்த பிரபஞ்சத்திடம் போட்டு வச்சிடலாம். அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை நம்மளுக்கு அனுப்பும். காலையில் எப்பயும் போல் முதல் 10 நபர்களுக்கு நன்றி உணர்வை தெரிவிச்சிருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜால கல்லை கையில் எடுத்து குபேர முத்திரையை வச்சுட்டு அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்கிறீங்க. நம்மளோட எய்மை இமேஜின் பண்ணி அது சக்ஸஸ் ஆனதாகவும் அதுக்கு நன்றி உணர்வை தெரிவிக்கிறோம். மறுநாள் காலையில் உற்சாகமான சந்தோஷமான காலை விடிய வேணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு நன்றி உணர்வை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நம் ஒவ்வொருவருக்கும் நம்மை பற்றிய சிறப்பான விஷயங்களை பற்றி பெருமை இருக்கும். இன்று நீங்கள் உங்களை பற்றிய 10 சிறப்பான விஷயங்களுக்கு நன்றி உணர்வை எழுதி வெளிப்படுத்துங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் நன்றி உணர்வை எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்று நமது ஈர்ப்பு விதி பாடத்தில் தொழில்துறையில் முன்னேறுவது எப்படி என்ற பாடத்தின் 2ஆம் பகுதியை கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொழில்துறையில் சிறப்புறுவதற்கான ஈர்ப்பு விதியின் இரகசியத்தை பார்ப்போம். நாம் விரும்பிய எல்லாவற்றையும் பெற அவையெல்லாம் எப்படி நிகழும் என்பது பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டியதில்லை. நாம் உண்மையிலேயே எதை விரும்பினோம் என்பது பற்றிய ஒரு தெளிவான யோசனையும், நாம் விரும்பியதை நாம் நிச்சயமாக பெறுவோம் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் மட்டும் இருந்தால் போதும். பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்து நம் விருப்பத்தை பெற்றுத்தரும். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. இரகசியத்தின் ஈர்ப்பு விதி பற்றி தெரிந்து கொண்டதன் மூலம் நாம் விரும்பிய தொழிலை கவர்ந்திழுப்பதற்கான சக்தி நமக்குள் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நம்மால் யாராக வேண்டுமானாலும் ஆக முடியும். எதையும் கைவசப்படுத்த முடியும். எதையும் செய்ய முடியும். அவற்றுக்கு எந்த எல்லையும் இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பதும் பிரபஞ்சத்திடம் அதை கேட்பதும் மட்டும்தான். நம்முடைய புதிய வேலை குறித்தும் சம்பளம் குறித்தும் நாம் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். ஏற்கனவே அதை பெற்றிருப்பது போல நம் சுய பிரகடனத்தை அமைத்து கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு உங்களை ஏழ்மையிலிருந்து செழிப்பிற்கு கூட்டிச் செல்கின்ற ஒரு பாலமாகும். உங்களிடம் இப்போது இருக்கும் பணம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, அப்பணத்திற்கு நீங்கள் எவ்வளவு அதிக நன்றியுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான செல்வத்தை நீங்கள் பெறுவீர்கள். பணத்தை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக குறை கூறுகிறீர்களோ நீங்கள் அவ்வளவு அதிக ஏழ்மையை அனுபவிப்பீர்கள். நம்மிடம் ஏற்கனவே இருந்தவற்றுக்காகவும் நாம் பெற விரும்பியவற்றுக்காகவும் நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். பிறகு அது எப்படி சாத்தியமாகும் என்று கவலைப்படுவதற்கு பதிலாக, உடனிருந்து உதவ முயற்சிப்பதற்கு பதிலாக, ஈர்ப்பு விதி தன்னுடைய வேலையை செய்யட்டும் என்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு என்ன வேண்டும், நமது விருப்பம் என்னவென்று தெளிவாக வரையறுத்து அதை பிரபஞ்சத்திடம் கேட்டால் மட்டுமே போதும். பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தரும். வெற்றி கூட்டணி பற்றி பார்ப்போம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே விருப்பத்தை கவர்ந்திழுப்பதன் மீது தங்கள் கவனத்தை குவிக்கும் போது சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலை அவர்கள் உருவாக்குகின்றனர். ஒவ்வொரு நபரும் தன்னுடைய ஆற்றலையும் நம்பிக்கையையும் அதிகரித்துக் கொள்கின்றனர். இது ஒரு வெற்றி கூட்டணியாக உருவாகிறது. நீங்கள் ஒரு குழுவுடன் இணைந்து செயல்பட்டால் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொது விருப்பத்தின் மீது உங்கள் அனைவராலும் கவனம் செலுத்த முடியும். எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் உங்களால் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள். சுருக்கமாக கூறினால், நீங்கள் விரும்பும் எதுவொன்றையும் நீங்களாகவே உருவாக்கிக் கொள்வதற்கான சக்தி உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாம் மற்றவர்களுடன் இணைந்து செயல்படும் போது அது நம்முடைய நம்பிக்கை பன்மடங்கு அதிகரிக்க உதவுகிறது. அதன் விளைவாக நம்முடைய விருப்பம் மிக விரைவாக நிறைவேறும். நமக்கு பணம் தேவைதான், ஆனால் நாம் நேசித்த ஒரு வேலையை செய்வதுதான் நம்முடைய முதல் விருப்பமாக இருக்க வேண்டும். அதன் விளைவாக அந்த 2ஐயும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், வேலையையும் பெற்றுக்கொள்ளலாம். நாம் மிகவும் விரும்பும் ஒன்றை வழங்குவதற்கு பிரபஞ்சம் தயாராக இருப்பதை நீங்கள் உணரும் போது கூட சில சமயங்களில் உங்களுக்கு சந்தேகம் ஊடுருவக்கூடும். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய கனவை பின்தொடருவதற்காக பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான ஒரு வேலையை கைவிடுவதால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் போது அந்த சந்தேகம் உங்களுக்குள் எழக்கூடும். உங்களுக்குள் எப்போதேனும் சந்தேகம் முளைப்பதை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் சரியான தீர்மானத்தை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரத்தை காட்டும்படி பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். பிரபஞ்சத்திடம் நீங்கள் எதையும் கேட்கலாம் என்பதை நினைவில் வைத்திடுங்கள். சந்தேகங்கள் உங்களுடைய நம்பிக்கையை
உண்மையிலேயே குன்றச் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால் மனக்காட்சி படைப்பு மற்றும் சுய பிரகடனங்கள் மூலமாக உங்கள் நம்பிக்கையை அதிகரியுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய எதையேனும் செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது சந்தேகங்கள் மறைந்துவிடும். சந்தேகம் ஓர் எதிர்மறையான மனநிலை. மகிழ்ச்சி எனும் நேர்மறையான மனநிலை குடிகொண்டிருக்கும் இடத்தில் சந்தேகத்தால் தலைகாட்ட முடியாது. நீங்கள் இரகசியத்தின் ஈர்ப்பு விதி பற்றி தெரிந்து கொண்டு விட்டால் உங்கள் நம்பிக்கைக்கு வலுவூட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதன் மூலம் ஈர்ப்பு விதியை உங்களால் துரிதப்படுத்த முடியும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் விரும்புவதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல நடந்து கொள்வது மிகவும் சக்தி வாய்ந்த வழிமுறைகளில் ஒன்று. நீங்கள் விரும்புவது இக்கணத்தில் உங்கள் வசம் இருப்பது போல நீங்கள் மனக்காட்சிப்படுத்தி, அதாவது விசுவலைசேஷன் செய்து அதை உணர்வு பூர்வமாக உணரும்போது அது உங்கள் வாழ்வில் மெய்யாவதை நீங்கள் காணுவீர்கள். ஈர்ப்பு விதி உங்களுடைய எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஏற்றபடி துல்லியமாக செயல் விடை அளிக்கிறது. எனவே ஒரு விஷயம் எதிர்காலத்தில் இருப்பதைப் போல நீங்கள் மனக்காட்சிப்படுத்தினால் அவ்விஷயம் இப்போது நிகழ்வதிலிருந்து நீங்கள் அதை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்விஷயம் இப்போதே உங்களிடம் இருப்பது போல நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் மனக்காட்சிப்படுத்த வேண்டும். நாம் விரும்புவதை மனக்காட்சிப்படுத்தி நாம் பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு, 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. 1 நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே 1 நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய 1 நிமிட பயிற்சி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி,
நன்றி.